இந்த கடைசி வீடியோவில் வந்து ஸ்கெல்டனுக்கு நம்ம வந்து 3 அனிமேஷன் வந்து ஆட் பண்ணியிருந்தோம். ஐடில் வாக் அட்டாக்குங்கிற 3 அனிமேஷன் வந்து ஆட் பண்ணியிருந்தோம். அந்த 3 அனிமேஷனுமே வந்து ஆல்ரெடி அசட்ஸில் கொடுத்துருந்த அனிமேஷன். நம்ம அனிமேஷனை இம்போர்ட் மட்டும்தான் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு அனிமேஷனையே க்ரியேட் பண்ணிடலாம். டை அனிமேஷன். அதுக்கு அசட்ஸில் ரைட் கிளிக் பண்ணி க்ரியேட்டை சூஸ் பண்ணிடுங்க. அதில் வந்து அனிமேஷனை கிளிக் பண்ணிடுங்க. இந்த அனிமேஷனுக்கு ஒரு பேர் கொடுத்துடலாம். நான் டை அனிமேஷன் கொடுக்குறேன். நீங்கள் என்ன பேர் வேணாலும் கொடுத்துக்கலாம். கொடுத்த பின்னாடி என்ட்ரு பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு தடவை என்ட்ரு பண்ணுங்கள். அனிமேஷன் விண்டோ வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ அனிமேஷன் விண்டோவை கொஞ்சம் கீழே கொண்டு வந்துடலாம். கேமையும் கொஞ்சம் நல்லா தெரியட்டும். இதுக்கு பின்னாடி ஸ்கெலட்டன் சூஸ் பண்ணிடலாம். சூஸ் பண்ண உடனே அங்கே ஒரு அனிமேஷன் வந்து இம்போர்ட்டட் அனிமேஷன் வந்து ஷோ ஆகுது. இது ரீட் ஒன்லி மட்டும்தான். இது இம்போர்ட்டட் அனிமேஷன். அதை ப்ளே பண்ணி பார்க்கலாம். ப்ளே பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளே ஆகும். இது ஆல்ரெடி இம்போர்ட்டட் அனிமேஷன். நம்ம ஒரு அனிமேஷனை க்ரியேட் பண்ண போகிறோம். அது டை அனிமேஷன். பாஸ் பண்ணிட்டு மறுபடியும் டவுன் ஏரோ ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் க்ரியேட் நியூ கிளிப்பை வந்து கிளிக் பண்ணுங்கள். நேம் கேட்குது. நான் டை அப்படின்னு டைப் பண்ணுறேன். கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் இருக்க ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். இது வந்து ரெக்கார்டர் பட்டன். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டைம் ஃப்ரேம் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் ரெட் கலரில் மாறிடும். இப்போ ஏதாவது ஒரு டைம் ஃப்ரேம் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் 0.05 செகண்ட் சூஸ் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் ஸ்கெலட்டனை வந்து ரொட்டேட் மட்டும் பண்ணுறேன். நான் கை, கால், ஸ்வேர்டு, தலை இதை பொசிஷனெல்லாம் சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. ஒன்லி ரொட்டேஷன் மட்டும்தான் பண்ண போகிறேன். நீங்கள் அதெல்லாம் பண்ணிங்கன்னா அனிமேஷன் இன்னும் பெட்டராக இருக்கும். இப்போ இன்னொரு டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணி மறுபடியும் வந்து ஸ்கெல்டன் ரொட்டேட் பண்ணுறேன். மறுபடியும் இன்னொரு டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணி ஸ்கெல்டனை மறுபடியும் ரொட்டேட் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணேன்னா ப்ளே பண்ணி பார்க்கலாம். ப்ளே பட்டன் ப்ரெஸ் பண்ண முன்னாடி அனிமேஷன் வந்து ப்ளே ஆகுது. நம்ம வந்து அனிமேஷன் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ மறுபடியும் இன்னொரு டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணி ஸ்கெல்டன் நான் மறுபடியும் ரொட்டேட் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் எத்தனை டைம் ஃப்ரேம் வேணாலும் சூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லாத்தையும் லெக் பொசிஷன் அதுலேருந்து எல்லாத்தையும் ஹேண்ட் பொசிஷன், தலை, ஸ்வேர்டு எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அனிமேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அனிமேஷன் முடிஞ்ச பின்னாடி ரெக்கார்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கு ரெக்கார்டு பட்டனை மறுபடியும் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அனிமேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிரும், ரெக்கார்ட் ஆகிரும். இப்போ என்ன பண்ணுவோம்னா அனிமேஷன் கண்ட்ரோலர் ஓப்பன் பண்ணுவோம். லாஸ்ட் வீடியோலேயே அனிமேஷன் கண்ட்ரோலர் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ ஸ்டேட் 0 சூஸ் பண்ணி மோஷனில் வந்து நம்ம டை அனிமேஷனை சூஸ் பண்ணுறோம். அடுத்து ஸ்ட்ரைட்டாக ப்ளே பட்டன் கிளிக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து வாக் அனிமேஷன் ப்ளே ஆகும். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஐடியல் அனிமேஷன் வந்து ப்ளே ஆகும். ஏன்னா என்ட்ரியில் வந்து வாக் அனிமேஷன் தான் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வாக் அனிமேஷன் ப்ளே ஆகுது. அதுக்கு பின்னாடி டை ப்ளே ஆகுது. நம்ம ட்ரான்ஸ்லேஷன் பண்ணியிருந்தோம், அதனால் அது மாற்றி ப்ளே ஆகுது. நான் மேக்ஸிமைஸ் பண்ணுறேன். வாக் அனிமேஷன் ப்ளே ஆகுது. அப்புறம் டை அனிமேஷன் ப்ளே ஆகுது. நான் ஜஸ்ட்டு ஸ்கெல்டனை ரொட்டேட் தான் பண்ணியிருக்கேன். ஹேண்ட், கை, கால், தலை, ஸ்வேர்டு அதோடய பொசிஷனை வந்து சேஞ்ச் பண்ணல. நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது பெரிய வீடியோ மாறிடும், அதனால் பண்ணல. நீங்கள் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா அனிமேஷன் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நாம் இப்போ ஒரு அனிமேஷனை க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.